அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் பிடிச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. இல்ல, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்க்கட்சியாக இங்கே தமிழகத்திலேயே அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது. அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் பிடிச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. இல்ல, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்க்கட்சியாக இங்கே தமிழகத்திலேயே அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது. மீண்டும் பாஜக தலைவர் சொல்றாரு, அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் பிடிச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. இல்ல, அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்க்கட்சியாக இங்கே தமிழகத்திலேயே அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்க கட்சியில சொல்ல. வேலுமணி கருத்துக்கு தமிழிசை ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருந்தால் 35 தொகுதிகளை வென்றிருக்கலாம் என்ற வேலுமணி கருத்துக்கு தமிழிசை ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். மேலும் விவரம். வணக்கம். இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் பாஜக மற்றும் அதிமுக என இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்திருந்தால் ஒருவேளை 35 இடங்களை இந்த கூட்டணியானது பெற்றிருக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். எனவே அது தொடர்பாக தற்போது பதிலளித்திருக்கக்கூடிய தென்சென்னை வேட்பாளர் பாஜகவுடைய வேட்பாளராக இருந்த தமிழிசை அவர்கள் வேலுமணி அவர்கள் கூறிய கருத்து உண்மைதான். ஒருவேளை இரண்டு கட்சிகளும் சேர்ந்திருந்தால் அதிக தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கும் என்று வேலுமணியின் கருத்தை தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்து அண்ணாமலை கூட இந்த கருத்துக்கு உடன்படாமல் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களும் இருக்கும் நிலையில் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலையின் கருத்துக்கு மாறாக வேலுமணி கருத்து ஏற்கக்கூடியதுதான். கிட்டத்தட்ட இந்த ஏடிஎம்கே பிஜேபி என 2019 இருந்த அதே கூட்டணி இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் 35 தொகுதிகள் எளிதாக வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற வேலுமணி கருத்து சரிதான் என்று தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அண்ணாமலை இந்த கருத்தை முற்றிலுமாக மறுத்திருந்தார். ஏற்கனவே 2019 கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை, ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்று மீதம் இருக்க அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததை குறிப்பிட்டு பேசியிருந்தார். எனவே அது தொடர்பாக தற்போது கருத்து தெரிவித்திருக்கும் தமிழிசை அவர்கள் வேலுமணியுடைய இந்த கருத்தானது உண்மைதான். ஒருவேளை அதிமுக மற்றும் பாஜக என இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் கிட்டத்தட்ட 35 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.